ஹாய், நான் உங்கள் பிளம்பர் சென்னை. இது பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி பாத்ரூம் பார்க்க போகிறோம். என்னென்ன வருதுன்ட்டு ஒன்று நம்ம என்னென்ன வருதுன்னு பார்த்துக்கலாமா? வாங்க. இது பார்த்தீங்கன்னா கவுண்டர் வாஷ் பேஷன். கவுண்டர் போட்டு அதுக்கு மேலே வந்து வாஷ் பேஷன் வரும். சரிங்களா? இது வந்து வாலில் வந்து டேப்பும் இது வந்து டைவர்ட்ரு, கன்சில் டைவர்ட்ரு. இது பார்த்தீங்கன்னா வால்லேருந்து வரும் தண்ணி. சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? வாங்க. இது பார்த்தீங்கன்னா கன்சில் டேங்க்கு. கிளாஸ் செட் பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் கிளாஸ் செட் வந்துடும். உங்களுக்கு வாலில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜ் வால் போடணும். ஃபினிஷிங் அதாவது ஸ்கொயராக வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஒரு லெட்ஜ் வால் வந்து டைல் வந்து எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா மார்பிள் வருது. சரிங்களா? பவர் புட் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்தது போடலாமா? இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் செட் பார்த்தீங்கன்னா பாடி ஜெட்டோடைய டைவர்ட்ரு, பாடி ஷவரு, ரைன் ஷவரு எல்லாமே வருது. இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பவுட் வந்துடும். இதில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஷவர் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்து பாடி ஷவர், இந்த பக்கம் 2 ஷவரு, இந்த பக்கம் 2 ஷவர். சரிங்களா? மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைன் ஷவர் வந்துடும், பெரிய ஷவர். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து குளிச்சதுக்காக தண்ணி கீழே வெளியே போகிறதுக்காக பெரிய கிரேடிங், அதாவது 2 அடி கிரேடிங் கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அது மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம். ஃபினிஷிங் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இதுதான் வந்துடும் உங்களுக்கு. இது கன்சில் பார்ட்டு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு அந்த பாடி ஷவர் வந்துடும். சரிங்களா? ஃபினிஷிங் வீடியோ உங்களுக்கு போகிற பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி பாத்ரூம் ஒர்க் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ ஒர்க்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒர்க்கு பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் செக் பண்ணுற கேஜி. அதாவது இவ்வளோ நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கோம், ஏதாவது லீக்கேஜ் இருக்கா? டைல் ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது எங்கே லீக்கேஜ் ஆகுது, என்ன கன்சில் போச்சுன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும். அதை பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த சீலிங்கில் ஊறி உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும். அதுக்காக நம்ம இப்போவே வந்து எங்கன்னா லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் செக் பண்ணுற கேஜ். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்கேயுமே லீக்கேஜ் இல்லை. ப்ராப்பராக எல்லாமே ஒர்க்கை செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைலோ இல்லை மார்பிளோ வரும். மார்பிள் தான் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபினிஷிங் வீடியோவில் உங்களுக்கு ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கு பண்ணணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கோ இல்லை உங்கள் ரிலேஷனுக்கோ யாருக்காவது இந்த மாதிரி வீடு கட்டினாங்கன்னா சொல்லுங்கள், பண்ணித்தரோம். ஓகே, தேங்க்யூ.